முழுமையான சரியான விளக்கத்தை அவர் தந்தார். நாம உங்களுடைய ஈமானது, அதுல நான் தலையிடக்கூடாது. அது நபிகள் அவர்களுக்கு ஹீரா மலை குகையிலே வகி வருகிறது. அவர் உம்மி நபி, எழுத பிடிக்க தெரியாமல் இருக்கிற அவருக்கு ஹீரா மலை குகையிலே வகி வருகிறது. வருகிற வகியை வாங்கித்தான் அவர்கள் சொன்னதாக ஒவ்வொரு வசனமாக இறக்கப்படுகிறது. எனக்கு ஓரளவு உங்களை குர்ஆன் நான் ஓரளவு பாடம் கேட்டிருக்கிறேன். படித்ததில்லை, ஆனா நான் நிறைய பாடம் கேட்டிருக்கிறேன். உங்களுடைய அவுளியாக்களிடம் பாடம் கேட்டிருக்கிறேன். எங்கள் ஊரிலே இளமையிலேயே உயர்நிலை பள்ளியிலே எனக்கு பாடம் கிடைத்து விட்டது. நீங்க சொன்ன செய்தியிலிருந்து நான் கொஞ்சம் பிடிச்சேன், வேற ஒண்ணும் இல்லை. அது போகட்டும், அது எப்படி என்றதை தீர்மானித்துக் கொள்வோம். ஆனா இன்னமும் என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை, அதையும் சொல்லிடுறேன். கிறிஸ்தவ மதம் என்பது காலத்தால் அண்ணன், இஸ்லாம் மதம் என்பது காலத்தால் தம்பி. உங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு இருக்கிறதா நினைக்கல. பின்னால பிரிந்து போய்விட்டீர்கள், இனிமே அந்த கதையை பேசி பயன் இல்லை. ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடு வருவதே ஒரு சரித்திர சோகம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது அப்புறம் இருக்கட்டும், அது கொஞ்சம் போனா இந்திய அரசியலுக்குள்ள வந்துருவேன், என்னுடைய வழக்கம். முதல் கேள்வி உங்களுக்கு வைக்கிறான். முதல் கேள்வி, இது அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய குற்றச்சாட்டு உங்கள் இஸ்லாம் மதத்தின் மீது வைக்கப்படுகிற மகத்தான குற்றச்சாட்டு. இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் போட்டி நடக்குதுன்னு வச்சுங்க. இந்துக்கள்லாம் இந்தியா ஜெயிச்சுன்னு ஆசைப்படுறாங்களாம். ஆனா இஸ்லாமியர்கள் மட்டும் பாகிஸ்தான் தோத்து போனா முகம் சோங்கி போய் நம்மோட சேர்ந்து கை குலுக்கி சந்தோஷப்படுறதே கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துட்டு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வலுவான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இந்த கேள்வியை எனது மகத்தான என் வழிபாட்டிற்குரிய மகான், இந்த தெருவிலேயே பச்சை பச்சடியில் வச்சித்த ஐயா கவி காமு ஷெரீப் அவர்களுமே ஒரு நாள் இரவு நான் கேட்டேன். வீட்டுல அவர்கள் வீட்டுல 3 ஆண்டுகள் அவரோடு, அவர் வீட்டு பிள்ளை மாதிரி நான் தங்கி இருந்திருக்கேன் கவி காமு ஷெரீப் இடத்துல. அவர் வேறொரு விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கத்தை நீங்க கொடுக்குறீங்களா எனக்கு தெரியாது. இது தொடர்பாகவே இன்னொரு கேள்வி, ஏன்னா ரெப்படிஷன் மாதிரி இருக்கும், அதுக்காக சேர்த்து கேட்டுறேன். வளைகுடா நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கு சண்டை நடக்குதுன்னு வச்சுங்க. நீங்க இந்தியாவில் இருந்துகிட்டு வளைகுடா நாடுகள் தான் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்க. அமெரிக்காவுக்கும் அரபு நாடுகளுக்கு சண்டை நடக்குதுன்னு வச்சுங்க. இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாரும் போல இந்தியர்களை போலத்தான் அந்த பிரச்சனையை அணுக வேண்டுமே தவிர அரபு நாடுகள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று சொல்லி, ஆக இவர்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டே இந்தியாவுக்குரிய அரசியல் சட்டத்திட்ட நெறிமுறைகளை இந்திய மக்களுடைய நீரோட்டத்தோடு அந்த நாடி துடிப்போடு சேர்ந்து சிந்திக்காமல் விலகி நின்று மதத்தால் இந்த மண்ணிலிருந்து விலகி நின்று வாழ்கிறார்கள். இது சரியில்லை என்று சொல்கிறார்கள். உங்கள் பதில் என்ன? அவர்களுடைய கேள்வி இஸ்லாத்தை பற்றியதா இல்லாட்டாலும் இஸ்லாமியர்களை பற்றியதா இருக்கு இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அவங்க இந்த கேள்வி வரல. இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளை வச்சு பொதுவாக இந்த மாதிரியான விமர்சனங்கள் என்றதை பத்தி செய்யறாங்க. முதல்ல விளைவிக்கிறேன்னு, வளைகுடா நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குதுன்னு வைங்க. இந்த போர் நடக்கும் பொழுது முஸ்லிம்கள் பெரும்பாலும் வளைகுடா நாட்டின் பக்கம் ஆதரிப்பாங்க. அது உண்மைதான், அப்படிதான் அது போகும். இது முஸ்லிம்கள் மாத்திரம் இப்படி செய்யல. இலங்கையில சிங்களவர்களுக்கு தமிழர்களுக்கும் போர் நடக்குன்னு வைங்களேன். நியாய அநியாயங்கள்ல ஒரு பேச்சுக்கு தமிழன் பக்கமே அநியாயம் இருக்குன்னு வைங்களேன். அப்போ கூட தமிழ்ங்கிற அந்த மொழி அடிப்படையில தமிழன் நினைக்குவாருன்னா அதுதான் ஆதரிப்பான். வங்காளத்துல பங்களாதேஷுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை நடந்தா மேற்கு வங்காளத்தில் உள்ளவெல்லாம் அந்த பங்களாதேஷ் ஜெயிக்கணும்னு நினைக்குவான். ஏன்னு கேட்டா அவனுடைய மொழியை சேர்ந்தவர்கள். இந்த மொழி மதம் இதெல்லாம் அவங்கள சார்ந்தவர்களின் பக்கமே சாயணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரையும் கொண்டு போயிட்டு இருக்குது. அந்த வகையில தான் அமெரிக்காவுக்கும் அரபு நாட்டுக்கு சண்டை நடந்துச்சுன்னு சொன்னா இந்த ரெண்டுல நமக்கு எந்த வகையில எது நெருக்கான்னு பார்க்குவான். உன்னத மொழி சில நேரங்கள்ல தீர்மானிக்கும், சில நேரங்கள்ல மதம் தீர்மானிக்கும், சில நேரங்கள்ல அந்த குலம் கோத்திரம் கூட தீர்மானிக்கும். இது ஒரு வகுப்பு கலவரம் நடக்குன்னு வைங்களேன், அதுல கூட அந்த மாதிரிலாம் இருக்கு. உதாரணமா ஒரு 2 ஜாதி சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அந்த 2 பேரும் அதை பார்க்க வேண்டியதில்லை, வேற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அது உணர்வு வரும். இந்த சண்டையில நம்ம ஜாதி ஜெயிச்சிடணும் எப்படிமா, நியாய அநியாயம்ல 2வது, நியாய அநியாயத்தை பார்க்க கூடாதுங்கிறது 2வது. ஆனா இதுல 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். இஸ்லாம் இதுல என்ன நிலைப்பாடு வச்சிருக்குது? முஸ்லீம்கள் செஞ்சாலும் தப்பு தான், மத்தவங்க செஞ்சாலும் தப்பு தான். இஸ்லாம் அப்படி பார்க்கறத மறுக்குது. நல்லா விளங்கிருங்க. இது இயற்கை, எல்லா மனிதனிடத்திலையும் இந்த மாதிரியான இயற்கை இருக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நியாயம் எங்கேயோ அந்த பக்கம் தான் நிக்கணும், அநியாயம் எங்கேயோ அதான் பார்க்கணும். நியாய அநியாயத்தின் பக்கமே தான் நம்ம நிக்கணுமே தவிர
ஒரு மனிதனுடைய சிந்தனை போக்க வந்து மொழியோ தேசமோ மதமோ மாற்றி விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுல இஸ்லாம் தெளிவா சொல்லுது. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு கேள்விக்கு சொன்னேன், லா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாஜிலு, ஒரு சாரார் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு நீங்கள் நியாயம் செய்யாமல் இருக்குமாறு உங்களை தூண்டிவிடக் கூடாது, நேர்மையாக நீங்கள் நடங்கள் அப்படின்னு திருமறை குர்ஆன் தெளிவாகவே சொல்லுது. எந்த அளவுக்கு எனக்கு தெரியுதுன்னா, நான் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவன் வச்சுக்கிறோம், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை. ஏன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவன்டா தான் நான் சொல்லக்கூடிய உதாரணம் பொருள் அதுக்காக தான். பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு முஸ்லீம்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல நான் சேர்ந்திருக்கிற அந்த பாகிஸ்தான் பக்கம் தான் தப்பு இருக்குது. அப்படி இருக்குமானால் பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் பிரஜையா இருந்து கொண்டே நான் இந்தியாவை ஆதரிக்கணும். இஸ்லாம் எனக்கு அதான் சொல்லுது. தேசத்தின் அடிப்படையில் கூட இதை தீர்மானிக்க கூடாது இஸ்லாம் சொல்லுது. தேசத்துக்காக கூட நியாயப்படுத்திடுவாங்க. பொதுவாக என்னன்னு கேட்டா தேசம் இல்லாம ரைட்டுன்னு நினைக்கிறாங்க. இஸ்லாம் அதையும் மறுக்குது. தேசங்கிறது நம்மளா போட்டு ஒரு கோடு, அவ்வளவுதான். நம்முடைய பாதுகாப்புக்காக போட்டுக்கிட்டது. உலகத்துல துண்டு அப்படிலாம் படைச்சு வைக்கல. இந்தியாங்கிறது முந்தி இருந்த அளவுக்கு இப்ப இல்ல, குறைஞ்சிருக்குது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் சேர்ந்து இந்தியாவா இருந்துச்சு. அதுக்கு முந்தி இருந்த 1000 வருஷத்துக்கு முந்தி இருந்த இந்தியாவோட கூடியும் இருக்குது. கூடுது, குறையுது, மாறுது, மறையுது, பல மாதிரி இருக்குது. அதனால இந்த தேசங்கிறது நம்ம பாதுகாப்புக்கு வச்சுக்கமே தவிர நீதி ஒண்ணுதான் ஒரு மனிதன் பார்க்கணும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. நீதி அடிப்படையில இந்தியாவை சேர்ந்த ஒரு இந்துவே பாகிஸ்தான் ஆதரிக்கணும். சில நேரங்கள்ல இந்தியாவுடைய நிலைப்பாடு தவறாக இருந்தால், இந்தியாவுடைய நிலைப்பாடு தவறாக இருக்குமானால் அவன் இந்தியா நம்ம நாட்டு செய்யற எல்லா தவறையும் ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. மனிதன் மனிதாபிமானம் தான் பார்க்கணும். மனிதாபிமானம் ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. மொழி அடிப்படையில தமிழன் செஞ்சா ரைட்டுன்னு சொல்லி வாதிடக்கூடிய போக்கு, மலையாளி செஞ்சா சரிந்து வாதிடக்கூடிய போக்கு, இந்தியக்காரன் எது செஞ்சாலும் சரிந்து வாதிடக்கூடிய போக்கு, ஒரு முஸ்லீம் செய்யற எல்லாத்தையும் சரிந்து வாதிடக்கூடிய போக்கு, இது எல்லாத்தையும் இஸ்லாம் வந்து தரமட்டமாகுது. இஸ்லாத்துக்கு உடன்பாடு கிடையாது. இஸ்ரேலுக்கும் வளைகுடா நாட்டுக்கும் போர் நடக்கும் பொழுது நான் கூட வளைகுடாவை ஆதரிப்பேன். அது இந்த நோக்கத்துக்காக இல்ல, இஸ்ரேலின் பக்கம் அநியாயம் இருக்குங்கிற காரணத்துக்காக வேண்டி நானே செய்யக்கூடாதுதான். இஸ்ரேல் வளைகுடா விஷயத்துல நான் என்ன செய்வேன், கண்டிப்பா இஸ்ரேல் பக்கம் அநியாயம் இருக்கு. திணிக்கப்பட்ட ஒரு நாடு, அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நாடு, பெட்ரோல் வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி அங்க ஒரு சிக்கலை உண்டாக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிற காரணத்தினால ஜெருசலம் எங்களுக்கு சொந்தமானது வந்து அபகரிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறதுனால அந்த வகையில செய்கிறேன். ஆனா அதுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாத்துலயும் இந்த எண்ணம் வரும். தமிழங்கிறவன் தமிழன் எங்கேயாவது இருந்தாலும் அதான் நினைக்குவான். எங்கேயாவது ஒரு மொரிஷியஸ் தீவுல ஒரு தமிழர் ஜெயிச்சிட்டாருன்னு நம்ம பட்டாசு கொண்டாடுறோம்ல, அவர் யாரு நமக்கு தெரியவே செய்யாது. அவர் தமிழை அவரே மறந்துருப்பாரு. பாரம்பரியத்தால் அவர் தமிழரா இருப்பாருங்க. ஆனா அவர் ஜெயிச்சிட்ட மொரிஷியஸ்ல ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னு நமக்கு சந்தோஷமா இருக்குது. தமிழன் மொழி நம்ம மொழிக்காரன் ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிறது. இது மனிதனுடைய இயற்கையில உள்ளதை இதையும் மாற்றணும், மனசு இதையும் பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிற நம்ம நிலைப்பாடு. அப்புறம் கிரிக்கெட் விஷயம் சொன்னாங்க பாருங்க. இந்த விளையாட்டுங்கிறத பத்தி நமக்கு இப்படி ஒரு தீவிரமான பார்வை இருக்கக்கூடாதுன்னு தான் இஸ்லாம் சொல்லுது. விளையாட்டுங்கிறது வந்து விளையாட்டுல இல்லாம தேசபக்தி இருக்குது. பிரிட்டனை கூட நான் ஆதரிக்கலாம். நான் இந்திய குடிமகனா இருந்து கொண்டு அதான் இதுக்காக இருக்கக்கூடாது. பாகிஸ்தான்காரன் முஸ்லீம், அதனால அவன் ஆதரிக்கணும் என்பதற்காக முஸ்லீம்கள் செஞ்சாங்கன்னா அது தப்பு. அந்த மாதிரி போக்குல தான் இருக்கிறது, வார்த்தம் தான். அதனால அவங்க செய்யறாங்க. அதுக்கு வந்து இன்னொரு தரப்புல உள்ள காரணம் என்னன்னு கேட்டா, பாகிஸ்தான்காரனை விளையாட விட மாட்டோம்னு சொல்லி ஒரு தடுக்கணும். அது ஒரு மதச்சாயம் பூசுறான் பாருங்க. இன்னொரு சைட்ல உண்டாக்கி விட்டுட்டான். பாக்தாக்கரை வந்துகிட்டு பம்பாய்க்குள்ள வர விட மாட்டோம், இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் டீம் வந்து விளையாடக்கூடாதுங்கும் போது இது இந்த விளையாட்டுல போய் மதவெறியை காட்டுறாங்க. விளையாட்டு தானே. ஆனா பாகிஸ்தானும் இந்தியாவை ஜெயிச்சுட்டா இந்தியா தோற்று போச்சுன்னு அர்த்தமா? பாகிஸ்தானை வந்து இந்தியாவை ஜெயிச்சிருச்சு. 7 வீரர்களை ஜெயிச்சிட்டதுனால, விளையாட்டுல ஜெயிச்சிட்டதுனால தேசத்துக்கு ஒரு அவமானமும் கௌரவம் ஏற்பட்டு போயிருந்தா இது ஒரு விளையாட்டு. இவன் இன்னைக்கு ஜெயிப்பான், நாளைக்கு ஜெயிப்பான். இதுல தூக்கி ஆகாவோன்னு பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இதுக்காக தலை குனிஞ்சு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது சாதாரணமா எடுத்துக்கலாம். சில நேரங்கள்ல இந்தியாவும் சிலோனும் விளையாடும் பொழுது எனக்கு சிலோன் டீம் மேல எனக்கு பெரிய அது ஜெயிக்கணும்னு நினைக்கலாம். இது இந்தியா டீம் தான் ஜெயிக்கணுங்கிறதே ஒரு குறுகிய கண்ணோட்டம் தானே. ஒரு நாடு என்ற காரணத்துக்காக விளையாட்டில் கூட அவனுடைய ரசனைக்கு கட்டுப்பாடு வரணும்னா எந்த டீமையும் அவன் ரசிக்கலாம்ல. வெளிநாட்டு படத்தை பார்த்து ஒருத்தர் ரசிக்கிற, தமிழ் படத்தை விட ஆங்கில படம் நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான். இந்தி படத்தை விட நான் ஆங்கில படத்தை விரும்பி பார்க்கிறேன்னு ஒருத்தன் சொல்லுவான். நீ எப்படி வெளிநாட்டு படத்தை நீ பாக்குறது? ஃபாரின் சாமான வாங்கி போடுறோம். பிரிட்டானியா அந்த பிரிட்டன் பேர்ல வர பிஸ்கெட் வாங்கி தானே சாப்பிடுறோம். இந்தியா பேர்ல உள்ள பிஸ்கெட்டோட பிரிட்டானியா இருக்கா, பிரிட்டன் தயாரிக்கிறான். அது மாதிரி பொருள்களை எடுத்துக்கொண்டாலும் ஃபாரின் பொருள் இருக்குதா, சைனாண்டா கொடுங்க, தைவான் ஜப்பானா இருந்தா கொடுங்க, இந்தியாண்டா இது மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு ரசனை. இதுல எல்லாம் தேசபக்தி அளக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். விளையாட்டுகள்ல பொருள்களை உபயோகப்படுத்துறதுல இதுல எல்லாம் தேசபக்தி அளக்கக்கூடாது. நம்முடைய பாதுகாப்புக்காக செய்திருக்கிற இந்த ஏற்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிற விஷயம் இருக்கு பாருங்க. அதுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு யுத்தமே நடக்குது. அந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக
வெளிநாட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டான்னா அது மாதிரி உள்ளது. தேசத்தினுடைய பாதுகாப்பு குலைக்கிறது, கலவரங்களை உண்டாக்குறது, தேசம் செதறுவதற்கு உரிய அளவுக்கு வன்முறைகளை தூண்டுற விதமா பேசுறது, இதுகள்ல எல்லாம் தேசத்தை காக்கணுமே தவிர விளையாட்டு என்பது ஒரு சாதாரணமா எடுத்துக்கணும். இவங்க போய் ஆட்டம் போட்டு கடுமையா கண்டிக்கத்தக்கது. முஸ்லீம்கள் அப்படி பண்ணாங்கன்னு சொன்னா, ஆனா தமிழகத்தில் அந்த மாதிரியான நிலைமை இல்லை. அவங்க சொல்லக்கூடியது வந்து வட இந்திய பெங்களூர்ல இந்த மாதிரி இடங்கள்ல சில நேரத்தில் நடந்திருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்க அதை வந்து இந்து மதத்தினுடைய விளையாட்டு ஆக்குனாங்க. ஒரு சாரார் இந்தியாவுடைய கிரிக்கெட் டீமை இந்துவுடைய கிரிக்கெட் டீமா ஆக்குனாங்க. அவங்க அந்த மாதிரி ஆக்கி பாகிஸ்தான்காரன் வரக்கூடாது, நாங்க இந்துக்கள் ராஜ்யம், இந்துக்கள் ராஜ்யத்தில் முஸ்லீம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லும் பொழுது இவனுக்கு என்ன செய்யும், இதுக்கு இஸ்லாம் இந்துங்கிறான்ல, நம்ம இவங்க ஆரம்பிப்போம். விளையாட்டை எடுத்து இந்தியா தோற்று போனதுக்காக வேண்டிய ஒரு தடவை பண்ண அட்டகாசம் உலகமா சாதிச்சுமானா இல்லையா? கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ள நுழைஞ்சு அடிச்சு ஒரு அநியாயம் பண்ணாங்க, காட்டுமிராணித்தனம் பண்ணாங்க. இப்படி ஒரு விளையாட்டின் மீது ஒரு வெறி, இப்படி ஒரு விளையாட்டின் மீது ஒரு இது வந்து வர்றதுக்கு அது சரியானது இல்லை. அதனால சார் சொல்றத நம்ம முழுசா ஏத்துக்கிற முடியும், அப்படி இருக்கக்கூடாது. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னொரு சிலர் பார்த்தது ஒரு காரணம், அதை நம்ம சொல்ல முடியும். இனிமே யாரும் அப்படி இருக்காங்க இப்படி இருந்தா கூட. அதே மாதிரி எல்லா தரப்புலையும் விளையாட்டா பாருங்க, இதை வச்சு தேசபக்தி அளக்காதீங்க என்பது என்னுடைய விளக்கம். ஐயா அவர்கள் சொன்ன பதில் ஒரு நடுநிலையோடு கூடிய நல்ல சிந்தனை. சமுதாய சிந்தனையாளர்கள் இப்படி சிந்திக்க தொடங்குகிற போதுதான் பிரச்சனையின் கடுமை குறைந்து நாம் ஒரு தாய் வயிற்று மக்களாக ஒரு குலை காய்களாக அந்த மண்ணில் வாழ முடியும். அந்த விடையையும் அவர்களுடைய உணர்வையும் நான் மிக்க மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். தேசத்தை பற்றி இன்னொரு வலுவான குற்றச்சாட்டு இஸ்லாம் மதத்தின் மீது வைக்கப்படுவது இந்த குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனை. இந்தியாவில் உலகத்தில் நம்ம 2ஆவதா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய கருத்து சீனாவை விட அதிகமா இருப்போமோ நான் சந்தேகப்பட்டு இருக்கேன். ஆமா, சென்சஸ் ஒழுங்கா நம்ம நாட்டுல எந்த சென்சஸுமே ஒழுங்கா எடுக்கிறது இல்ல, இவனே கொடுக்கறது இல்ல. ரேஷன் கார்டு வேணும்னா எண்ணிக்கை கூட கொடுப்பான். ஏதாவது அரசாங்கத்துக்கு வரி கட்டணும்னு கேட்டீங்கன்னா அப்ப உங்க வீட்டுல ஒரே ஒரு ஆளாக இருக்கிற ஆளே கிடையாதுன்றான். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான நாடு இந்த பூலோக உருண்டையிலே ஒண்ணு உண்டுனா அது நம்ம நாடு தான். நீங்க அதுல எல்லாம் ஒண்ணும் தேசபக்தியில இங்க ஒண்ணு நீங்க குறைவாக நினைக்காதீங்க நீங்க. ஆனா இந்த குடும்ப கட்டுப்பாட்டை கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த அரசாங்கத்தை வழிநடத்த வருகிற எந்த கட்சி வேணாலும் ஆளட்டும், அவர்கள் நமக்கு இருக்கிற வரிப்பணத்துல இருக்கிற செல்வாதாரங்களை வைத்துக் கொண்டு இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் வசதி கொடுக்க வேண்டும், கல்வி கொடுக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், சுகாதார வசதி செய்து கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தரம் மக்களுடைய உலக மக்களை ஒப்பிடும்போது அவ்வளவு ஒன்றும் மிக சிறப்பாக இல்லை. ஆனால் இந்த மண்ணை நேசிப்பதனாலே எல்லா விதமான சங்கடங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த சங்கடத்தோடு வாழ்வதற்கு நாம் பயின்று கொண்டு விட்டோம். அதுதான் தேசபக்தி. நான் அதைத்தான் பேட்ரியாட்டிசம் நினைக்கிறேன். நான் ஒரு சில 5 ஆண்டு காலம் சிங்கப்பூரில் இருந்தேன். பக்கத்தில் இருக்க மலேசியா நாடு இஸ்லாமிய நாடு உங்களுக்கு தெரியும். மலேசியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். இந்தோனேஷியா போயிருக்கிறேன். தாய்லாந்து நாட்டை சுற்றி பார்த்திருக்கிறேன். அங்கெல்லாம் இருக்கிற வசதிகளை பார்க்கும்போது உண்மையிலேயே வேற எவனாவது இருந்தா இந்தியாவுக்கு திரும்பி வரமாட்டான். ஆனா நான் சிங்கப்பூர் தமிழ் முரசு பத்திரிகையிலேயே அதனாலேயே நான் இந்தியாவுக்கு வந்தேன். அது பெரிய வரலாறு, சிவபுராணம் சொல்ல விரும்பல. பேட்டி காணும்போது ஒரு நிருபர் கேட்டதற்காக சிங்கப்பூரில் நிரந்தரமாக நான் தங்க விரும்பவில்லை, என் தாய் மண்ணிற்கு எந்த நேரமும் நான் போய்விடுவேன், இங்கே ஒப்பந்த அடிப்படையில் வந்திருக்கிறேன் வானொலிக்கு, நான் திரும்ப போய்விடுவேன் என்று சொன்னேன். அதுல சிங்கப்பூர் தமிழர்கள் பல பேருக்கு வருத்தம், ஆத்திரம். நீங்க எப்படி சொல்லலாம், உங்களுக்கு பிஆர் எல்லாம் கொடுத்தாச்சு, நீங்க ப்ளூ கார்டு வச்சிருக்கீங்க, வரப்போக இருக்கலாம், பிள்ளைகள்லாம் வச்சு படிக்க வைக்கணும், நீங்க இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் சாகுகிற வரையில் இந்தியனாகவே இருந்து சாக விரும்புகிறேன் என்று சொன்னேன். இந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் வரணும்னு ஆசைப்படுறேன். இந்தியன் தான் நீங்க யாரும் இந்துன்னு நினைச்சிடாதீங்க. அது ஒரு சாரார் கட்டிவிட்டு கொண்டிருக்கிற கத்திற்கதை. இந்த கிரிக்கெட் விளையாட்டுல இந்து விளையாட்டு சொன்னாங்க பாருங்க, பால் தாக்கரை எல்லாம் இங்க வேண்டாம், தேவையே இல்லை, அது எங்களுக்கு உடன்பாடே இல்லை, அது வேற பிரச்சனை. நடுநிலையாளர்கள் யாருக்கும் பால் தாக்கரை உடன்பாடாக இருக்க முடியாது. அதனால நாம் இந்தியர்களாக இருப்போம் என்கிற ஒரு கோரிக்கை வைக்கிற வாய்ப்பாகத்தான் பயன்படுத்திங்க வந்தேன். இதுல என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பது நியாயமான கோரிக்கை. இதை நீங்கள் மதத்தை காரணமாக காட்டி செய்து கொள்ள